OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட். சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557180 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். வணக்கம், வெல்கம் டு OPOS கிச்சன். மரம் பால் பண்ணையோட ஓனர் மிஸ்டர் முரளி தான் இன்னைக்கு சமைக்க போகிறோம். வணக்கம் சார். ஆமாம் சார். உங்களுக்கு சமையல் அனுபவம் ஏதாவது இருக்கா சார்? சுத்தமாக கிடையாது சார். இப்போது நான் ரெண்டு அக்கா அதுக்கப்புறம் பிறந்தேன். எங்கள் வீட்லேயும் 2 பொண்ணு எனக்கு. அதனால் கிச்சன் பக்கமே விட மாட்டாங்க சார். ஹாட் வாட்டர் வேணும்னா கூட பொண்ணு எடுத்து வந்து கொடுத்துருவா. அதனால் கிச்சன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. சம்டைம்ஸ் நான் ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அப்ராட் போகிறப்போ ஐ ட்ரை. அப்பயும் நான் வெறும் ரைஸ் மட்டும்தான் வைப்பேன் குக்கரில். மற்ற விஷயங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் பண்ணுவாங்க. அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் சுத்தமாக கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் சுத்தமாக கிடையாது. ஆமாம். ஸோ இப்போ என்னென்னா, உங்களுடைய பால் பண்ணையில் அதை வச்சு OPOS கிச்சனில் சமைக்கலான்னு வந்துருக்கும். உங்களுக்கு பிடிச்ச ரெசிபி என்ன விருப்பமோ அதை நம்மளுடைய OPOS பாட்டில் சமைக்கலாம். நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ சொல்லுங்கள். நான் ஒரு பியூர் வெஜிடேரியன். அதனால் எனக்கு ஆப்ஷன்ஸ் கம்மி தான். பட் எங்களோட மரம் பன்னீரில் எது பண்ணாலும் ரொம்ப பிடிக்கும் சார். வீட்டில் ஏதாவது பன்னீர் பட்டர் மசாலா ஏதாவது பண்ண சொல்லுவேன். ஸோ பண்ண சொல்லி சாப்பிட்ருக்கேன். நீங்கள் பண்ணலான்னு சொல்கிறீங்க. நான் பண்ணால் யார் சாப்பிடுவான்னு தான் தெரில. சரிங்க சார். உங்களுக்கு பிடிச்ச அந்த பன்னீர்லேயே மட்டர் பன்னீர் மசாலா அப்படின்னு ஒரு ரெசிபி பார்த்துருவோமா சார்? மட்டரா மட்டனா சார்? மட்டர். ஓகே. ஏன்னா மீட் கிடையாது சார். மட்டர். ஓகே சார். மட்டர்னா பண்ணலாம் சார். மட்டன்லாம் ஷியோர் சார். இருக்கும். ஸோ இப்போ இதில் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இப்படி வச்சுக்கோங்க. ஓகே. வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் 2 ஸ்பூன் வச்சுக்கோங்க சார். இது மரம் நெய் தானே சார்? ஆமாம், 2 டேபிள் ஸ்பூன். இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க சார். அதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா போடுற மாதிரி. நெக்ஸ்ட்டு ஒரு கப் ஆனியன். ஓகே, போட்டலாமா? அப்படியே அப்படியே ஒரு சில்லி தக்காளி கட் பண்ணணுமா சார்? கட் பண்ணலாம் வேணாம் சார், அப்படியே வச்சிடலாம். அப்படியே. நெக்ஸ்ட் என்ன சார்? இன்னொரு பாத்திரத்தை. என்ன சார் பாத்திரம்? ஆமாம் சார், பாட்டிங் பாட். அதுக்குள்ளே வைங்க. இது இல்லையா? அதுக்குள்ளே வைங்க சார். இது உள்ளே வைக்கணும்? ஆமாம் சார். 2 சமையல் 2 வாட்டி செய்ய வேணாம், வைங்க சார். ஸோ 2 சமையலுக்கு பதிலாக 2 in 1ன்றீங்க. ஓகே. என்னன்னா அப்படியே வச்சுருங்க. உங்களோட மரம் பன்னீர் எடுங்க. ஓகே. மரம் பன்னீர் ஆமாம், ஃபேவரேட்டு. அருமையான பன்னீர் இல்லையா? இப்போது இது கூட எடுத்துக்கோங்க. இது என்ன சார்? அதுக்கு தேவையான மசாலா. ஆமாம். உப்புலாம் இல்லை? எல்லாமே அதில் இருக்குது சார். உப்பு, கரம் மசாலா மொத்தம் போட்டுட்டுமா சார்? மொத்தமாக போட்டுருங்க சார். அதுக்கு தேவையான அளவு தான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு கிண்டிடு. அதை வச்சு கலந்துடலாம். இதில் போட்டுடலாமா சார்? அப்படியே போட்டுருங்க. இது இல்லையா? அப்படியே அதுக்குள்ளே போட்டுருங்க. இப்போ தனித்தனியாக குக் பண்ணுற மாதிரி கணக்கா சார்? இது 2 உள்ளே வைக்கிறதுனால? ஆமாம் சார், இது ஒரு ஸ்பெஷலே. ஆக்சுவலாக ஒரே பாட்டுக்குள்ளே பண்ணுறது தான் ஆக்சுவலாக. ஓகே. அது நல்லா கிண்டிடுங்க. இப்போ கடைசியாக இந்த மட்டர் எடுத்துக்கோங்க. ஓகே. பட்டாணி எடுத்து போட்டுடலாமா சார்? அதில் போட்டுருங்க. இவ்வளோ தானா? அவ்வளோதான் சார். இப்போ அதை அப்படியே எடுத்து அதுக்குள்ளே வச்சுருங்க. நம்ம இப்போ நம்ம இந்த பாட்டோட ஆப்ஷனை நமக்கு இந்த பன்னீர் பட்டருக்கு தேவையானதை செட் பண்ணிடுவோம். ஓகே. இது என்ன மெனு ஆன் பண்ணுவோம்? மெனு போங்க. ஓகே. மெனு ஆப்ஷன் இருக்குது. மெனு போயிட்டீங்களா? மெனு போயிட்டு அவ்வளோதான் சார். வெஜ்ஜுன்னு வருது. இப்போ நம்ம என்னென்ன சமைக்கிறோமோ வெஜ்ஜுன்னு வருது. வெஜ். ஸோ நமக்கு தேவையானது அது மட்டும் தான். ஸோ அதை வச்சிட வேண்டியது. ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார்? ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நேரம் சார் ஆகும்? இது ஒரு ஜஸ்ட் 2 minutes ஆகும் சார். ஒரு டைம் மென்ஷன் பண்ணுமா?
ஆமாம், நம்ம இதில் வந்து ஒரு பீப் சவுண்ட் வரும். ஓகே, ரெடி ஆயிடுச்சுன்னா பீப் சவுண்ட். அது வரைக்கும் உங்களை பற்றி எதாவது சொல்லுங்கள் சார். நீங்கள் எப்படி ஆரம்பிச்சிங்க? இப்போ இந்த பால் பண்ணையோட சார் எனக்கு ஊர் இங்கே பக்கத்தில் சார் காக்கவாக்கம்னு சொல்லிட்டு ஒரு 1 கிலோமீட்டர் அங்கே தான் பொண்ணு எடுத்தேன். ஸோ அதனால் மாமியார் வீடுன்றதுனால அப்பப்போ வந்து போயிட்டுருப்போம். வரப்போ இங்கே பால் ரொம்ப நல்லாயிருக்கும் சார். என்னோடய பொண்ணு வந்து ஒரு பெரிய தோனி மாதிரி, எப்போ பாரு பால் 5 லிட்டர் பால் ஒரு நாளைக்கு குடினா கூட குடிப்பேன். அது மாதிரி ஒரு பால் ஃபேன். ஒரு தடவை 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப ஒரு மில்க் ஃபார்முக்கு விசிட் பண்ணாங்க. ஒரு ப்ராசஸ்டு மில்க் பண்ணுற ஒரு இதுக்கு ஸ்கூல் மீட்டு. அங்கே போயிட்டு வந்தப்பறம் பாலே தொடரலை. கேட்டால் அவ்வளோ பேட் ஸ்மெல்லு, நல்லா இல்லை. ஆனால் இங்கே வந்தால் சாப்பிடாது சார். அப்போ தான் வந்து ஏன் இதை மாதிரி ஒரு இயற்கையான பாலை நம்மளே பேசிக்காக நம்ம வீட்டுக்கு மெட்ராஸ் டெய்லி எடுத்துன்னு வர முடியாது, ஒரு பிஸ்னஸாக பண்ணி எல்லாருக்கும் சேர்ந்து நம்மளும் சேர்ந்து சாப்பிட்லாமே அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் தோணுச்சு. அப்போது இங்கே இருக்க நண்பர்கள், அப்புறம் நம்ம மெட்ராஸில் நம்ம கூட ரகு அந்த நண்பர், அவங்க வந்து இந்த ஜல்லிக்கட்டு சமயத்தில் பயங்கரமாக டெய்லி போய் வாட்டர் பாட்டில் கொடுக்குறது, ஃபுட்டு எடுத்துன்னு போய் கொடுக்குறதுலாம் பண்ணிகிட்ருப்பாங்க. நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்து கேட்பேன், என்ன இதை மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க? நான் இல்லை ஏதாவது வீடு நிஜமாக நம்ம எதாவது பண்ணணுன்னா விவசாயிங்களுக்கு இது மாதிரி இங்கே இருக்க ப்ராடக்ட் எடுத்து நாங்கள் கொடுக்கலாம். அது ஒரு வகையில் நல்ல பொருள் நமக்கு கிடைக்கிறதும் இருக்கும், இன்னொரு வகையில் விவசாயிங்கிட்ட நேரடி கொள்முதல்னால அவங்களுக்கும் ஒரு நல்ல ப்ராஃபிட்டு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னப்போ சரி ஒய் டோன்ட் வி ட்ரை இட் அப்படின்னு சால் ஸ்டார்டட் இன் 2017. ஆமாம், அதான் ஜல்லிக்கட்டு நடந்த சமயம் பிப்ரவரியில் நடந்தது. நாங்கள் மார்ச் ஏப்ரலில் பேசி ஜூனில் ஆரம்பிக்கலாம் டிசைட் பண்ணி ஆகஸ்ட் மாதம் வி ஸ்டார்டட். ஆகஸ்ட் 10. நீங்கள் மட்டும்தானா உங்க கூட வந்து வேறு யாரும்? நானும் ரகு அந்த 2 ஃப்ரெண்ட்ஸு, இங்கே கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு. நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் இதை ஆரம்பித்தோம். 40 லிட்டரில் ரொம்ப கஷ்டப்படுவோம். வாங்கிட்டு எடுத்துன்னு போனோடனே பால் கெட்டு போய்டும். நல்ல பொருள் இல்லை, ரொம்ப நேரம் தாங்காது, கெட்டு போயிடும், எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அப்படி தான் லேட்டாக ஆரம்பித்தோம். இன்றைக்கி பை காட்ஸ் கிரேஸ் பர் டே 4000 லிட்டர் போகுது. எல்லாமே அவன் செயல். நல்லா மக்களும் நல்லா சப்போர்ட்டு. அது எல்லாத்தையும் கூட ஒரு திருப்தி சார். பாருங்கள், இங்கே ஃபார்மில் ஒரு 30 பேர் வேலை பார்க்குறாங்க, 50 பேர் பால் கறக்குறாங்க, டெலிவரிக்கு ஒரு 100-150 பேர் இருக்காங்க. ஒரு 300 பேருக்கு ஒரு ஏதாவது வகையில் வாழ்வாதாரம், ஒரு சேலரின்ற ஒரு கான்செப்டை நம்ம மூலியமாக பண்ண முடியுதுன்றப்ப ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தவனுக்கு ஒரு வேலை கொடுக்குறன்றது ஒரு சந்தோஷம் தானே. அப்படியே அது ஒரு திருப்தி சார். அதுதான், அது ஒன்றும் இல்லை. வேறு ஏதாவது மேற்கொண்டு ஏதாவது இது பால் பண்ணி தவிர ஏதாவது உங்களுக்கு ஃபியூச்சரில் ஐடியா இருக்குது? இப்போதைக்கு எதுவும் இல்லை சார். இதே நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இன்னும் மீனிங் வேறு ஏதாவது மில்க் ரிலேட்டடாகவே நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இன்னும் நிறையா ரீச் ஆக வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னும் பெங்களூர், கோயம்புத்தூர்லலாம் கேட்குறாங்க, திருச்சி. ஸோ இங்கெல்லாம் அது மாதிரி அவுட் சைட் சென்னை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமான்னு பண்ண முடியுமான்னு பாசிபிலிட்டிஸ் பார்த்துட்ருக்கோம். நாட் எட் ஸ்டார்டட். ஏன்னா அந்த சின்ன லெவலில் இருக்கிறவ தான் அந்த குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டியை மெயின்டைன் பண்ண முடியும். அது பெரிய பிஸ்னஸாக யோசிச்சோன்னா அந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல மிஸ் ஆகிடக்கூடாதுனால அது தனியாக பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கோம். நாட் அட் இம்ப்ளிமெண்டட். டேக் சம் டைம். என்ன சார் ரெடி ஆயிடுச்சு? அதுக்குள்ளே சவுண்ட் வந்து அவ்வளோதான் சார், அதுக்குள்ளே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இதோட இது ரிலீஸ் பண்ணிடுங்க. இதை ப்ரெஸ் பண்ணுமா சார்? ஓகே. இல்லை வாசனைப்பா வணக்குது சார், அருமையாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு இது ஓப்பன் பண்ணி நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணிடுங்க. இந்த சுடாது அது தொடங்கும்? இல்லை சார், சுடாது. இப்படி இப்போ பிளெண்ட் பண்ணுங்க. ஓகே, இது நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. ஓகே, இதில் என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து இதை மிக்ஸ் பண்ணுங்க. ஓகே, நல்லா இதை மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்குள்ள போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு கஸ்தூரி மேத்தி. என்ன அளவு தான் போடணும். அது என்ன சார்? அது கஸ்தூரி மேத்தி. கஸ்தூரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா
சார் நான் சமைச்சது நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சார். எப்படி சார்? அருமையாக இருக்குது சார். ஸோ நானும் சமையல்காரன் ஆகிட்டேன் சார். ஆமாம் சார். தேங்க்யூ.